இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பல விஷயங்கள் பரபரப்பா நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, ஆ ரெகுலரான சீரியல் டிஆர்பிய விட சட்டசபை டிஆர்பி வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சுன்னு செய்தி தொலைக்காட்சிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த அளவுக்கு சட்டசபையில வந்து காரச்சாரமாக ஆ விவாதங்கள், அப்புறம் தாக்குதல்கள் இதெல்லாம் நடந்து அதுவே வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மாரி தான் இருக்கு. இதுல சட்டசபையில பேசுறதே நம்ம நாகரிகத்தோட பேசணும்னு பதிவு பண்றோம். அதே சமயத்துல வெளியவும் எதுக்கு எடுத்தாலும் பெண்களை இழுக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க வந்து ஒருத்தருடைய தாய பேசுறது, சகோதரிய பேசுறதுங்கிறத தாண்டி, சமீபத்துல அமைச்சர் கீர்த்தனா அவர்கள மாதிரியே ஒரு வீடியோ, அது அவங்களே இல்ல. ஒரு வீடியோல யாரோ ஒரு பெண்ணு எங்கேயோ கார விட்டு இறங்கி போகுது. அது போட்டிருக்கிற உடை ஒரு சர்ச்சையாக மாறும்போது, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சரியான ஒரு பதிலடிய குடுத்திருக்காங்க. அது நான் இல்ல. ஆனா அது நானாவே இருந்தாலும் அதுல என்ன பிரச்சனை? ஒரு பெண்ணோட உடையில தான் உங்களுடைய சமூக பொறுப்பு இருக்குதா? அப்படின்னு அவங்க வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அத நான் வந்து கை தட்டி பாராட்டுறேன். நல்ல நல்ல செருப்படி பதில் குடுத்துட்டாங்க கீர்த்தனா. ஏன்னா ஒரு பெண் தனிப்பட்ட முறையில அ என்ன உடை உடுத்துறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அம் யாருக்கும் உரிமை இல்ல. இடம், பொருள், ஏவல் ஒரு ஒரு பொது இடத்துக்கு வந்தாங்க, கோயிலுக்கு வந்தாங்க, ஆஃபீஸுக்கு போனாங்க அப்படின்னா, ஆண், பெண் 2 பேருக்குமே அந்த இடத்துல ஒரு உடை இது இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. ஆனா, ஆ எங்கேயோ யாரோ அவங்க சொந்த வேலைய கவனிச்சுட்டு இருக்கும்போது என்ன போடணும் அப்படின்னு பேசுறது வந்து நம்ம தமிழ் சமுதாயத்துல யாரும் செய்யறதில்ல. அரசியல் காரணங்களுக்காக கீர்த்தனாவை இழிவுபடுத்தணும்னு சொல்லி, ஒட்டுமொத்த பெண்களுடைய சுதந்திரத்தையே குறைக்கிறவங்கள நானும் வன்மையா கண்டிக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் கீர்த்தனா சூப்பரா பேசிட்டீங்க. அவங்களுக்கு 1. 2வது தாவேகா அரசு 100 நாள் ஆ அவங்க வந்து எந்த ஒரு பெரிய விமர்சனம் அப்படின்னுறதுக்கு உள்ளாகாம கடந்து வந்துட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா தாவேகா அரசுக்கு தமிழக மக்கள் எல்லாருமே மிக பொறுமையையும் நம்பிக்கையும் வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன தவறு செஞ்சா கூட, இல்ல என்ன டிலே ஆனா கூட, இருக்கட்டும். அ அவருக்கு சொன்ன உறுதிமொழிகள் எல்லாம் மெதுவா செய்யட்டுங்க. என்ன இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் இருக்காங்க. அதுக்காக பாலியல் பிரச்சனைகளையும், போதை கலாச்சாரத்தையும் இன்னும் எவ்வளவு நாளுக்கு நம்ம வந்து காத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அ அதெல்லாம் வந்து பிரையாரிட்டியா இவங்க வந்து தே ஹேவ் டு டேக் ஸ்டெப்ஸ். அவங்க உண்மைதான். போன ஆட்சியில வந்த பிரச்சனை தான். ஆனா போன ஆட்சியில வந்த பிரச்சனைங்கிறதுனால தான் நாங்க டாக்டர் மாறி வேற டாக்டர் கிட்ட வந்திருக்கோம். இந்த டாக்டரும் மருந்து குடுக்காம, அந்த டாக்டர் தான் உனக்கு சரியா மருந்து குடுக்கலன்னு பேசுறது வந்து சரி கிடையாது. ஆயிடுச்சு. 6 மாசம் ஆயிடுச்சு, 100 நாள் ஆயிடுச்சு. சாரி 3 மாசம் ஆயிடுச்சு, 100 நாள் ஆயிடுச்சு. தே ஹேவ் டு டூ. அதுக்கு வந்து சில விமர்சனங்கள நம்ம வைக்க வேண்டிய கடமையில இருக்கிறோம். முதல் விமர்சனம், இன்று பரந்தூர் இல்லை என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக. இதை தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பின்னடைவா நான் பார்க்கிறேன். ஏறக்குறைய அதாவது திமுக காரங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டத்தை நீங்க அந்த ஒரே காரணத்துக்காக நீங்க மாத்துறீங்க அப்படின்னா அது ரொம்ப பயங்கரம். உண்மைதான், விளைநிலங்கள் பிரச்சனை தான் ஆகுது, எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன். அதற்கான தீர்வை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, ஏற்கனவே 90% நிலத்தை கையகப்படுத்தி பேமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. பரந்தூர் வருதுன்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கிளியரன்ஸ் வந்துருச்சு. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் கிடையாது, கம்பைன்ட் ஸ்கீம். அங்கேயும் கமிட் ஆயிடுச்சு, இங்கேயும் கமிட் ஆயிடுச்சு. இப்ப இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப அபாயம். தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அபாயம், தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு ரொம்ப அபாயம். பார்டர்லயே சந்திரபாபு நாயுடு அவர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர்லாம் இன்னைக்கு வந்து சந்தோஷத்துல மிதந்துகிட்டு இருப்பாரு. அண்டை மாநிலத்துக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு கவலையால நான் சொல்றேன். எப்படி பரந்தூர் அண்டமானத்துக்கு போகக்கூடாதுன்ற கவலையில சொல்றேனோ, ஏன் சத்தியமா சொல்றேன். இதுல வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். விஜய் அவர்களுக்கு கோரிக்கையா வச்சுக்கிறேன். பரிசீலனை செய்யுங்கள். சேலம் விவசாயிகளுக்கு ஒரு நீதி கிடைத்தது போல பரந்தூரிலும் சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் என்ன செய்ய முடியுங்கிறத பார்க்கணும். இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியலனாலும்
மத்தவங்கெல்லாம் இப்ப நீங்க சொல்றத பார்த்து தமிழக மக்கள் சந்தோஷப்பட்டா அது வேற. நீங்க சொல்றத பார்த்து எதிர்க்கட்சிகள் சந்தோஷப்படும் போது, அதுல ஒரு சந்தேகத்த நீங்க படணும்னு நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். அதே போல மேகதாது அணை, அது யார் சொல்லியும் கேட்கிற மாரி இல்ல அவங்க. உங்க கூட்டணிக்காரங்க, உங்க அமைச்சரவையில 2 அமைச்சர் வச்சிருக்கிறீங்க. நவ் இட் இஸ் டைம் ஃபார் டஃப் லவ். அந்த அமைச்சருங்களுடைய வால புடிச்சு முறுக்கினாலே, சாரி அப்படி சொன்னா வேற மாரி வருது. ஆம், அந்த அமைச்சர்களை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாலே, இல்ல அவங்க மூலமா மூவ் பண்ணாலே, டி.கே. சிவகுமார் அவர்களுடைய நிலைப்பாடு மாறும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் சொல்ல போனா, இப்ப காங்கிரஸே உங்க கூட்டணியில இருக்கு. பாராளுமன்ற எலெக்ஷனும் உங்க கூட வருவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அது அந்த ரிலேஷன்ஷிப் ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடி காவிரி பிரச்சனையில் முக்கியமாக மேகதாது அணை பிரச்சனையை நீங்க பெருசா பேசணும். பாட்டுக்கு பாட்டு பாடி சட்டசபையில ஜாலியா இருக்கிறதெல்லாம் ஓகே. அத நான் வந்து பாராட்டல. ஆனா அது ஓகே. நீங்க வந்து எந்த ஒரு எம்எல்ஏக்கு பேச வாய்ப்பு கிடைச்சாலும் உடனே அவங்க வந்து முதலமைச்சரை பாராட்டுறத அவங்களுடைய தலையாய கடமையா நினைக்கிறாங்க. சந்தோஷம். ஆனா கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனுக்காக கொடுத்தான், அவன் ஊருக்காக கொடுத்தான்னு ஒரு அம்மா பாடுனாங்க. அவங்களுக்கு இந்த தவிக அரசுக்கு தாழ்மையுடன் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தது இந்த ஊர் தான். நீங்க ஊருக்காக கொடுக்கலங்க, ஊரு தாங்க உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்திருக்கு. அதை நீங்க நினைவுல வச்சு நீங்க வந்து செயல்படணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன்.